வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்கலாம் எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வாங்க வந்து உட்காருங்க. மருமகளே, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. தண்ணி கொண்டு வா. யார் அது இந்த நேரத்துல? இப்பதான் வந்து வேலைய முடிச்சுட்டு வந்து உட்காந்தேன். அது கூட விட மாட்டாங்கடா. இதோ வரேன் அத்த. வாங்க சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உனக்கு வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அது சித்தப்பாவா? இவர் யாருன்னே தெரில. சரி, போய் தண்ணியை கொடுப்போம். அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு சித்தப்பா. இந்தாங்க சித்தப்பா, தண்ணி குடிங்க. சித்தப்பாவா? நான் உனக்கு சித்தப்பா இல்லைம்மா, மாமா. அப்படியா? இல்லை, அவர் சித்தப்பான்னு சொன்னாரா, அதான் நானும் உங்களை அப்படியே சித்தப்பான்னு கூப்பிட்டுட்டேன். சரி, நம்ம அப்படியே கிச்சன் போயிடுவோம். நமக்கு என்ன இங்கே வேலை? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒன்றும் பண்ணலைங்க, சும்மா தான் நின்றுட்டுருக்கேன். வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்க மாட்டியா? ஒரு 4 வார்த்தை பேசினா தானே. எனக்கு அவர் யாருன்னே தெரியல. நான் எப்படி போய் பேசுறது? தெரியலன்னா அப்படிதான் இருக்கும், தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும். இவர் வேற. நானே இப்போ தான் அவரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவர் யார் என்னன்னே இப்போ தான் எனக்கு தெரியும். இல்லை சித்தப்பான்றாங்க, மாமான்றாங்க, நமக்கே ஒன்றும் புரியல. இல்லை அவங்க போய் வாங்க எப்படி இருக்கீங்க நான் போய் கேட்டுட்ருப்பேனா? சரிங்க, அடுத்த வாட்டி கேட்குறேன். அடுத்த வாட்டி வீட்டுக்கு யார் வந்தாலும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும், சரியா? சரிங்க. யாருன்னே தெரியாதவங்கிட்ட போய் எப்படி நம்ம பேசுறது? இதெல்லாம் பேசி நமக்கு பழக்கம் இல்லையே. நானே பேச்சு கொடுக்கக்கூடாது தான் சைலண்ட்டாக கிச்சனுக்கு வந்துட்டேன். இதில் இவர் வேறு. அப்புறம் என்ன பேசுனா இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாதுன்னு குறை வேறு சொல்லுவாங்க. ஏன் அவங்கக்கிட்ட இப்படி பேசுனா, ஏன் நின்னேன், ஏன் உக்காந்தேன்னு 100 கேள்வி. நம்ம அமைதியாக இருந்தாலும் இவர் விட மாட்டார் போலையே.